அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். அளவு முறை அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? என்னன்னு பார்க்கலாம் வாருங்கள். உணவு சுவையாக உள்ளது என்று மேலே மேலே சாப்பிட்டு கொண்டே போனால் இன்றைக்கு வயிற்று வலி, நாளைக்கு வயிற்றுப்போக்கு என்றாகும். மருத்துவரிடம் போனால் நோய்க்கு மருந்து கொடுப்பார். குணமான மறுகணமே மீண்டும் அளவுக்கு அதிகமாக உணவு நாடி போனால் வாழ்நாள் முழுவதும் வயிற்றுப்போக்கு என்ற நிலைப்பாடு ஏற்பட்டால் வாழ்க்கை என்னாகும்? இது ஒரு உதாரணம் தாங்க. அதே போல் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டால் உடல் வலுவிழந்து போகிறது. உடல் கெட்டால் மனம் கெட்டால் வாழ்வும் சீரழிகிறது. நாம் கெடுகிறோம், குடும்பம் பாதிக்கப்படுகிறது, சமுதாயம் தப்புவதில்லை. இதற்கு ஐய உணர்வோடு மெய்யுணர்வு இவை இரண்டும் இணைந்து வரும்போது நமக்கு என்ன வருகிறது என்றால் உறவிலே ஒரு தெளிவு வருகிறது. இதுதான் உறவிலே துறவு நிலை. இது அல்லாத துறவு நிலை என்று தனியாக ஒன்று இருக்கவே முடியாது. தட் இஸ் டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட். அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போவதுதான் துறவு என்றால் இறப்பவர்கள் தான் துறவு நிலைக்கு போகிறார்கள் என்று சொல்லலாம். நாம் வாழும்போதே வளமாக, நலமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமே தவிர நாம் இறந்த பிறகு துறவானால் என்ன, எதுவானால் என்ன? அவ்வாறு வாழும்போதே வாழ்வு திருப்தியாக, மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அனுபவத்திலும் எல்லை கட்டி கொள்ள வேண்டும், அளவு இட்டு கொள்ள வேண்டும். இதற்கு பெயர்தான் அளவு முறை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சம்பாதிப்பதில் மட்டும் கிடையாது, உறவுகளில் மட்டும் கிடையாது, பேசுவதிலும் கூட, நினைப்பதிலும் கூட வரவு முறை என்பது உண்டு. அந்த மார்ஜினை தாண்டக்கூடாது. மார்ஜினை தாண்டிட்டோம் அப்படின்னா அளவு மாறி கோணலாக போயிடும். இதுதான் உண்மை. மீண்டும் சொல்கிறேன், டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட். உறவில் ஒரு தெளிவு வேணும். தெளிவில்லாத வாழ்க்கை வாழ்வதே வீண். தெளிவோடு வாழ்வோம், திடமாக வாழ்வோம், அன்பாக ஆனந்தமாக வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.